எங்கள் உயிர் மூச்சாகுமே. அப்பாவும் அன்பில் ஒன்று கூடினோம், உமதன்பு வார்த்தை கேட்ப வாழ வருகிறோம். நற்பாதை காட்டும் தீபமாகுமே, உம் வார்த்தை எங்கள் உயிர் மூச்சாகுமே. உம் பாசம் எம்மை வரவழைத்தது, நல்ல நிலமாய் நாங்கள் வந்துள்ளோம். உம் பாசம் எம்மை வரவழைத்தது, நல்ல நிலமாய் நாங்கள் வந்துள்ளோம். ஒன்றுக்கு நூறென்று பலன் தந்திட, ஒன்றுக்கு நூறென்று பலன் தந்திட, ஒன்றிற்கு உம் அருளை நாடினோம். தேவனே நன்றி துதியை நாங்கள் பாடினோம். அப்பாவும் அன்பில் ஒன்று கூடினோம், உமதன்பு வார்த்தை கேட்ப வாழ வருகிறோம். நற்பாதை காட்டும் தீபமாகுமே, உம் வார்த்தை எங்கள் உயிர் மூச்சாகுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 18வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகின்ற இந்த நாளில்தான் நம்முடைய திருத்தலத்திலே இறை தந்தையின் பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். கடவுள் நம்முடைய தந்தையாக இருக்கின்றார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். எனவே இந்த இறை தந்தைக்கு என்று ஒரு நாளை ஒதுக்கி இன்று நாம் விழாவாக அதை கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த அற்புதமான நாளிலே இறை தந்தையின் பாதுகாப்பிலே, பராமரிப்பிலே, அவருடைய அன்பிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இறைவன் நம்மை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். எனவே தந்தையை போற்றி புகழ்வதும் மாட்சிப்படுத்துவதும் நம்முடைய கடமையாகும் என்பதை உணர்ந்து இறைவனை நாம் இன்று மாட்சிப்படுத்துவோம், அவரை புகழ்வோம், அவரை ஆராதிப்போம், அவரை வணங்குவோம். அவர் வழியாக நாம் பெற்று வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருவதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம் வாழ்வில் அவர் செய்கின்ற அனைத்து அரிய பெரிய காரியங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பும் உடனிருப்பும் நம் ஒவ்வொருவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று அவருடைய பாதத்திலே நம்மை நாமே அர்ப்பணித்து மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது ஆரோக்கியராஜன், மேரி ரேணுகா குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும், ஜெயக்குமார், ஆனி பிரான்சிஸ், தேவ் ஆஸ்டின் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும், ஜே டேவிட், மார்கரெட் மேரி குடும்பத்தினர் நன்றியாகவும், கேரளின் நல்ல உடல் நலனை இறைவன் கொடுத்ததற்காக நன்றியாகவும், ஆலிஸ், ஆனந்த் தம்பதியர் நன்றியாகவும், கிரேஷியஸ் பெல்ஜின் குடும்பத்தினர் இறை தந்தைக்கு நன்றியாகவும், சிஜே வின்சென்ட், ரோசி வின்சென்ட் தம்பதியர் இறை தந்தைக்கு நன்றி அறிதலாகவும், மார்டினா வேல்சன் இறைவனுக்கு நன்றியாகவும், சுரேஷ், மேரி மோனிகா தம்பதியர் இறை தந்தைக்கு நன்றியாகவும், குறிப்பாக இந்த அருமையான நாளிலே தன்னுடைய முதல் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அவருடைய அன்பு குழந்தை தீரனுக்காகவும், தொடர்ந்து அந்த குழந்தை இறைவன் நல்ல உடல் உள்ள நலனோடும் தன்னுடைய அன்பு குழந்தையாகவும் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், டேனியல் வசந்த், அமெண்ட்ரா தம்பதியர் இறைவனுக்கு நன்றியாகவும், இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவர்களுக்கு நிறைய கிடைக்க வேண்டும் என்றும், அமெண்ட்ராவுக்கு சுகப்பிரசவம் நடைபெற வேண்டும் என்றும், டி ஜோசப், அந்தோனியால் ரமணி
குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை தந்தையின் பராமரிப்பும் பாதுகாவலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும், ஜெசிதா பிரான்சிஸ் ஜெரோம் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும், அமல் சாந்தி குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும், இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற செல்லக்கண்ணு இறைவனுக்கு நன்றியாகவும், இறை தந்தையின் அன்பும் அரவணைப்பும் பாதுகாவலும் உடனிருப்பும் வழிநடத்துதலும் அவர்களுக்கு நிரம்ப கிடைக்க வேண்டும் என்றும், ஜேகேஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும், இயேசுவே நம் மீட்பர் ஜெப குழுவினரின் கருத்துகளுக்காகவும், அவருடைய குடும்ப கருத்துகளுக்காகவும், இறை தந்தையின் பராமரிப்புக்காகவும் வழிநடத்துதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இவர்களுடைய கருத்துகளையும் நன்றியறிதலையும் இறைவன் ஏற்று தொடர்ந்து அவர்களுக்கு நிறைவான உடல் உள்ள நலனையும் மனமகிழ்வான வாழ்வையும் அளித்து அவர்களோடு இருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று இவர்களுக்காக நாமும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அதோடு இறந்த 36வது ஆண்டை நினைவு கூறுகின்ற டி ஆண்டனி, இறந்த ஜேம்ஸ் வில்ஃப்ரெட் பெர்னாண்டோ, மோட்சம் ஜூலியானால் பெர்னாண்டோ, எஸ் பால் ஜான்சன், பிரிட்டோ பாபு, பெஞ்சமின், சகோதரி கிளாரா ஜெகநாதன், சி கே ஜேக்கப், மேரி ஜேக்கப், சிஜே ஜேவியர், அருளானந்தம், அந்தோணி அம்மா, பிலோமின் ராணி, தேவசகாயம், தாமஸ் அம்மாள், ஜேசுதாஸ், தெரேசா, கமலம்மாள், எஸ்டி ஜெசிந்தா இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இறந்த இந்த சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் நிலையான வாழ்வை பரிசாக அளிக்க வேண்டும் என்று அவர்களுக்காகவும் உருக்கமாக இந்த திருப்பலியை அர்ப்பணித்து மன்றாடுவோம். இந்த கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து நாம் விண்ணக தந்தைக்கு ஒப்பு கொடுக்கின்ற இந்த அருமையான திருப்பலியானது அவருக்கு உகந்ததாக இருக்க நம்முடைய குற்றம் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் அவருடைய பாதத்திலே அறிக்கையிட்டு அவற்றிற்காக மனம் வருந்தி அவரின் மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை நாம் அர்ப்பணிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி
இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விரைந்து வந்து உண்ணுங்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. இறைவன் கூறுவதாவது: தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தந்தையும் தாயுமான நல்லவரே இறைவா, பிள்ளைகள் கூடி வந்தோ எந்த இனம் என்ன குலம் என்று யாமறியோம் தந்தா, பிள்ளைகளாகி நின்றோ இங்கு வாரும் வல்லமையோ
மனிதம் உயர்வு பெறும். எங்களுக்கு தீமை செய்தோர்களை மன்னிக்கும் மனம் வளர்த்தோ, அன்புடன் அரவணைத்தோ. அனுதின உணவை எங்களுக்கு என்றும் உறுதி செய்தருளும். வறுமை நீங்கச் செய்யும். இங்கு வாரும் வல்லமையோடு வரங்களை தாரும். எங்கள் பூமி புதுமை காணும். மனிதம் உயர்வு பெறும். உன்னதத்தில் மகிமை ஆழ்வது போல் இங்கும் எப்போவி எங்கிலும் உம்மரசே. எம்மிறைவாய் உலகில் காணும் நாள் வருக. வல்லவரே தலைவா, சந்நிதி சரணடைந்தோ. நல்லவரே இறைவா, வாழ்வு தந்திடுவே. வல்லவரே தலைவா, மன்னிக்கும் மனம் தருவே. பிள்ளைகள் கூடி வந்தோ, தந்தையும் தாயுமான நல்லவரே இறைவா, பிள்ளைகள் கூடி வந்தோ. எந்த இனம் என்ன குலம் என்று யாமறியோம் தந்தார். பிள்ளைகளாகி நின்றோ. இங்கு வாரும் வல்லமையோடு வரங்களை தாரும். எங்கள் பூமி புதுமை காணும். மனிதம் உயர்வு பெறும். உமது அரசு வருக. இரண்டாம் வாசகம். எந்த படைப்பு பொருளும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 35 மற்றும் 37 39 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது இது. வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறிய அனைத்திலிருந்தும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ, வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறு எந்த படைப்போ நம் ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா அல்லேலூயா. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை தந்தை அருள் சகோதரி யுஜினியா என்பவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கென்று ஒரு விழாவை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த விழாவானது ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுதல் நலம் என்று சொன்ன அவர், அதிலும் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை இந்த விழாவாக கொண்டாடுவது நல்லது. ஒருவேளை வார நாட்களில் கொண்டாடுவதாக இருந்தால் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இந்த விழாவானது கொண்டாடப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த விழாவானது ஆகஸ்ட் முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று கொண்டாடப்படுகின்றது. இயேசுவுக்கென்று நாம் பல விழாக்களை கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து பிறப்பு விழாவிலிருந்து இயேசுடைய உயிர்ப்பு விழா வரை பல்வேறு விழாக்களை கொண்டாடி மகிழ்கின்றோம். தூய ஆவியாரின் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். பெந்தகோஸ்தே பெருவிழா போன்ற விழாக்களை. தந்தையாக இறைவனுக்கென்று நாம் விழா கொண்டாடுவதில்லை. எனவே இந்த குறையை போக்கும் வண்ணமாக இந்த நாள் இறை தந்தையின் விழாவாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். கடந்த 12 ஆண்டுகளாக இந்த விழாவானது அயனாவரம் தொன்போஸ்கோ திருத்தலத்திலே கொண்டாடப்பட்டு வருகின்றது. குறிப்பாக ஆங்கில பேசும் மக்களால் மற்றும் கொண்டாடப்பட்ட இந்த விழாவானது இந்த ஆண்டு அனைத்து மக்களுக்கும் உரித்தான விழாவாக 9 நாட்கள் நவநாள்களோடு சிறப்பிக்கப்பட்டு இன்று இந்த விழாவானது கொண்டாடப்படுவது உண்மையாகவே மகிழ்ச்சி அளிக்கின்றது. எனவே உங்கள் அனைவருக்கும் நம் அன்பு தந்தை ஆகிய இறைவனின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இறைவன் நம்முடைய அன்பு தந்தை. நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்று கடவுள் நம்மை தன்னுடைய மக்களாக தேர்ந்து கொண்டார். கடவுள் இந்த உலகை நமக்காக படைத்து கொடுத்திருக்கின்றார். படைப்பின் கடவுளாக தன்னை இதோ இறைவன் அறிமுகம் செய்கின்றார். இந்த உலகத்தை படைத்து மனிதனையும் படைத்து இந்த உலகை நமக்காக கொடுத்த இறைவனாக இருக்கின்றார். மனிதர் மீது இறைவன் கொண்ட அன்பு பேரன்பாக இருப்பதை பார்க்கின்றோம். ஆகவேதான் என்னுடைய உருவிலும் சாயலிலும் மனிதனை உருவாக்குவேன் என்று கடவுள் நம்மை எல்லாம் தன்னுடைய சாயலிலும் உருவிலும் படைத்திருக்கின்றார். இதுதான் இறைவன் நம் மீது கொண்டிருக்கின்ற அன்பினுடைய ஒரு உச்சக்கட்டம் என்று சொல்லலாம். அப்படி படைத்த கடவுள் மனிதன் தவறு செய்த பொழுது, அவருடைய அன்பிலிருந்து விலகி சென்ற பொழுது, கீழ்ப்படியாமல் வாழ்ந்த பொழுதும் கூட அவனை சாவின் அழிவுக்கு விட்டுவிட விரும்பவில்லை. ஆகவே அவனை மீட்பதற்கு மீட்பரை கொடுப்பதாக வாக்களிக்கின்றார். இதுதான் இறைவனுடைய அன்பு. ஆகவே யாரும் அழிந்து போக வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல. நாமே வேண்டாம் என்று கடவுளிடமிருந்து விலகி போனாலும் நம்மை தேடி வருகின்ற இறைவனாக அவர் இருக்கின்றார். இறைவனுடைய அன்பு நம்மை தேடி வருகின்ற அன்பு. இறைவனுடைய அன்பு நம்மை முழுமையாக அன்பு செய்கின்ற அன்பு. இறைவனுடைய அன்பு நம்மை எப்போதும் பராமரித்து பாதுகாக்கின்ற அன்பு. ஆகவேதான் இந்த அன்பை பேரன்பு என்று நாம் சொல்லுகின்றோம். இது சாதாரணமான அன்பு அல்ல. இந்த அன்பினால் தான் கடவுள் நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றவராக அவர் இருக்கின்றார். உன்னுடைய பாவங்கள் எப்படி இருந்தாலும் அவற்றை எல்லாம் நான் ஆழ்கடலில் எரிந்து விடுவேன் என்று இறைவன் சொல்லுகின்றார். உன்னுடைய பாவங்கள் எல்லாம் சிவப்பாக இருந்தாலும் அவற்றை எல்லாம் வெண்பனி போல மாற்றுவேன் என்கிறார். ஆகவே இறைவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை மீண்டும் நலமோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இறைவன் விரும்புகின்றார். இப்படித்தான் இறைவன் நம்மீது கொண்டிருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துகிறார். பல்வேறு விதங்களிலே இறைவன் தன்னுடைய அன்பை எவ்வாறெல்லாம் நம்மீது வெளிப்படுத்துகின்றார், இறைவனுடைய பல்வேறு பண்புகள் என்ன, பரிமாணங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் இந்த நவநாட்களிலே சிந்தித்து வந்திருக்கின்றோம். ஆகவே இறைவன் நம்மை பாதுகாக்கின்ற இறைவனாக இருக்கின்றார் என்பதனால் தான் கடவுள் இஸ்ராயேல் மக்களை தேர்ந்து கொள்ளுகின்றார். இதோ என் மக்கள் எகிப்திலே படுகின்ற துன்பங்களை என் கண்களால் கண்டேன், அவர்கள் எழுப்புகின்ற கூக்குரலை என் காதுகளால் கேட்டேன், ஆகவே அவர்களை மீட்பதற்காக இறங்கி வந்தேன் என்று அவர் சொல்லுகின்றார். கடவுள் மனிதனுடைய துன்பங்களை கண்டும் காணாதவராக இருப்பவர் அல்ல. கடவுள் ஏதோ எங்கோ இருக்கின்ற ஒருவர் அல்ல. மாறாக அவர் நம்முடைய துன்பங்களை பார்க்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய அழுகுரலை கேட்கின்ற இறைவனாக இருக்கின்றார். அவருக்கு செவிகள் உண்டு, கண்கள் உண்டு. இறைவன் நம்மோடு என்றும் வாழுகின்றவராக இருக்கின்றார். நம் மீது கரிசனை கொண்ட இறைவனாக இருக்கின்றார். இதைத்தான் கடவுள் அற்புதமாக வெளிப்படுத்துகிறார். ஆகவே அவர்களை மீட்பதற்காக நான் இறங்கி வந்தேன் என்று சொல்கின்றார். ஆகவே கடவுள் எங்கோ வாழ்கின்ற ஒருவர் அல்ல, மாறாக நம்மில் ஒருவராக நம்மோடு வாழ்கின்றவராக இருக்கின்றார் என்பதை எண்பித்து காட்டுகின்றார். ஆகவேதான் தன்னுடைய மகனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார், நம்மில் ஒருவராக வாழ்வதற்காக. நம்மை போல் ஒருவராக அவர் பிறக்கின்றார். இதுதான் கடவுளுடைய பேரன்பு. கடவுள் இந்த உலகை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனை நமக்காக அனுப்பினார் என்று யோவான் சொல்லுகின்றார். இதுதான் கடவுளுடைய அன்பு. அப்படிப்பட்ட பேரன்பினால் நம்மை எல்லாம் மீட்கின்ற இறைவனாக, பாதுகாக்கின்ற இறைவனாக, வழிநடத்துகின்ற இறைவனாக அவர் இருக்கின்றார். தான் தேர்ந்து கொண்ட மக்கள் அவரை விட்டு பல நேரங்களிலே விலகிச் சென்றார்கள். ஆனால் கடவுள் ஒருபோதும் தன்னுடைய உடன்படிக்கையிலிருந்து மீறவே இல்லை. தன்னுடைய அன்பிலிருந்து அவர் விலகவே இல்லை. அவர் எந்த அளவுக்கு அவர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார் என்றால், அவர்கள் விலகி சென்ற பொழுதும், அவரை விட்டு விலகி வாழ்ந்த பொழுதும் மீண்டும் மீண்டும் இறைவாக்கினர்களையும் மற்றவர்களையும் அனுப்பி அவளை தன் அன்பில் இணைத்துக் கொள்வதற்காக இறைவன் விரும்புவதை வெளிப்படுத்துகின்றார். வாருங்கள் என் மக்களை, வாருங்கள் என்னிடம் வாருங்கள் என்று மீண்டும் கடவுள் அழைப்பு கொடுக்கின்றார். என் குரலுக்கு செவி கொடுங்கள், என்னுடைய அன்பிலே வாழுங்கள் என்று சொல்லி கடவுள் மீண்டும் அவர்களை அழைக்கின்றார். எப்படிப்பட்ட பாவங்களை செய்தவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் மீண்டும் வருகின்ற பொழுது உங்களை அரவணைத்துக் கொள்வதற்கு நான் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று இறைவன் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அவர்கள் மீண்டும் வந்த பொழுது அவர்களை அதே பேரன்பினால் அவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக அரவணைத்துக் கொண்டார். அன்பார்ந்தவர்களே, இது மனிதர்களுக்கு முடியாத காரியமாக இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய அன்பு எத்தகையதாக இருக்கிறது என்பதை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்ற பொழுது அவ்வளவு அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
இதுதான் கடவுளுடைய அன்பு. கடவுள் நம்மை பராமரிக்கின்றவராக இருக்கின்றார், பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார், நமக்கு தேவையானவற்றை எல்லாம் கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும். அத்தகைய கடவுள் தான் நம்முடைய கடவுள். ஆகவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கின் மூலமாக இறைவன் கொடுக்கின்ற செய்தி, வாருங்கள். 3 வசனங்களிலே 4 முறை கடவுள் வாருங்கள் வாருங்கள் என்ற அழைப்பை கொடுக்கின்றார். எதற்காக? தாகமாய் இருக்கின்றவர்களே வாருங்கள், நீர்நிலைகளுக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள் என்கிறார். ஆகவே இறைவனிடம் செல்வதற்கு நமக்கு பணம், செல்வம் இதெல்லாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எதுவுமே இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை. கடவுள் நம்மை தன்னுடைய அருளால், வளங்களால் நிரப்புவதற்காக எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகம் ஒருவேளை பணத்திற்கும் செல்வத்திற்கும் மதிப்பு கொடுக்கலாம், அப்படி இருக்கின்றவர்களை தன்பால் அழைக்கலாம். ஆனால் கடவுள் யாரை அழைக்கின்றார்? பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் என்று சொல்கிறார். ஆகவே உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு நான் இருக்கின்றேன், வாருங்கள். என்னிடம் வருகின்றவர்களுக்கு பசியே இராது, என்னிடம் வருகின்றவனுக்கு தாகமே இராது என்று இயேசு சொல்லுவார். ஏனென்றால் இறைவன் நிறைவை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இறைவன் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து நம்மை நிறைவுள்ளவர்களாக மாற்றுகின்றவராக இருக்கின்றார். ஆகவே இந்த உலகத்தினுடைய செல்வங்களுக்காக ஓடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றீர்களே, நீங்கள் எல்லாம் நிறைவை காணப்போவதில்லை. உங்களுக்கு நிறைவு வேண்டுமென்றால் என்னிடம் வாருங்கள் என்கிறார். ஆகவேதான் அழகாக உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? எதற்கோ நான் பணத்தை செலவிடுகின்றோம். நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் நீங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள் என்று கேட்கிறார். உங்களுடைய உழைப்பெல்லாம் உங்களுக்கு நிறைவை கொடுக்குமா? செல்வம் உங்களுக்கு நிறைவை கொடுக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இறைவன் மட்டுமே நமக்கு நிறைவை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். ஆகவே நிறைவு வேண்டுகின்றவர்கள் இதோ என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு நிறைவை கொடுப்பேன். இந்த நிறைவில் இருந்துதான் நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிறைவில் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்னிடம் வாருங்கள் என்று இறைவன் அழைப்பு கொடுக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள் என்று இறைவன் அழைப்பு கொடுக்கின்றார். இதுதான் இறைவனுடைய அன்பு. ஆகவே அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், எவ்வளவு நாம் ஆனந்தம் அடைய வேண்டும், எவ்வளவு நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு கடவுளை நாம் பெற்றிருக்கின்றோம். நம்முடைய கடவுள் எந்த அளவுக்கு நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே நம்முடைய உள்ளம் பூரிப்படைகின்றது. எந்த அளவுக்கு இறைவன் நம்மை வழிநடத்துகின்றார் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் அக்களிப்பால் துள்ள வேண்டும். ஏனென்றால் இறைவன் நம்முடைய இறைவனாக, நம் மீது அக்கறை உள்ள இறைவனாக அவர் இருக்கின்றார். ஆகவே இந்த இறைவனுடைய அன்பிலிருந்து நம்ம எதுவுமே பிரித்து விடக்கூடாது. இறை அன்பிலே நாம் நிறைந்திருக்க வேண்டும், இறை அன்பிலே நாம் இணைந்திருக்க வேண்டும், இறை அன்பிலே நாம் வளர வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை தூய பவுல் என்ற 2வது வாசகத்திலே அழகாக சொல்லுகின்றார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது என்ற ஒரு கேள்வி எழுப்பி அவரே சில பதில்களை தருகின்றார். இதெல்லாம் நம்மை பிரிக்க முடியுமா என்று. வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும் என்று கேட்கிறார். வாழ்க்கையிலே நாம் பல துன்பங்களை, இன்னல்களை, இடர்களை அனுபவிக்கலாம், சாவை அனுபவிக்கலாம், பசியை அனுபவிக்கலாம், ஆடையின்மையை அனுபவிக்கலாம். இதெல்லாம் நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரித்து விட முடியுமா என்று கேட்கின்றார். எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது, எதுவுமே பிரிக்க கூடாது. ஏனென்றால் இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார் என்பதை நாம் உண்மையாகவே உணர்ந்தோம் என்றால் நம்ம எதுவுமே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, இறைவனின் அன்பிலிருந்து, இறை தந்தையின் அன்பிலிருந்து நம்ம எதுவுமே பிரித்து விட முடியாது. யாருமே நம்மை பிரித்து விட முடியாது. ஆகவே சாவோ, வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம்ம இறைவனின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்று ஆழமாக, ஆணித்தரமாக தூய பவுல் எடுத்துரைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே,
இப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கை நமக்கு தேவைப்படுகின்றது. இறைவனின் அன்பிலிருந்து என்னை எதுவுமே பிரிக்க முடியாது, இறைவனின் அன்பிலிருந்து நான் ஒருபோதும் விலகிச் செல்ல மாட்டேன், இறைவனின் அன்பை ஒவ்வொரு நாளும் சுவைத்து அனுபவித்து நான் வளர்வேன் வாழ்வேன் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை நிறைவுள்ள வாழ்க்கையாக இருக்கும், இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்கும். நம்ம இவ்வளவு அன்பு செய்கின்ற இறைவனுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி என்னவென்றால், அவருடைய அன்பிலிருந்து நம்ம எதுவுமே பிரிக்காதவாறு பார்த்து கொள்வதுதான் இறைவனுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றியாக இருக்க முடியும். இறைவன் நம்மை இந்த அளவுக்கு அன்பு செய்கிறாரே, அவருடைய அன்பிலிருந்து நம்ம எதுவும் பிரித்து விடாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது இறைவனின் அளப்பரிய அன்பு மீண்டும் ஒரு முறை நமக்கு எடுத்துரைக்கப்படுகின்றது. இதோ மக்கள் பலர் கூடி வந்திருக்கிறார்கள். பாலை நில பகுதி, மாலை நேரமாகிவிட்டது. உணவு கொடுப்பதற்கு வாங்குவதற்கோ ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட சூழல், பிரச்சனைகள் மேல் பிரச்சனையாக சீடர்கள் அடுக்கி வைக்கிறார்கள் இயேசுவிடத்தில் வந்து. இதுதான் சூழல். ஆகவே அவளை அனுப்பிவிடும் என்று ஒரு பதிலையும் தருகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு என்ன ஒரு சொல்யூஷன் கேட்டீங்கன்னா, அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. நம்மளால் அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க முடியாது, வாய்ப்பே இல்லை இவ்வளவு பேருக்கு. ஆனால் இயேசுடைய சிந்தனை வேறு மாதிரியாக இருக்கிறது. பாருங்கள், அவர்கள் ஒரு பதிலை கொடுக்கிறார்கள், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கிறார்கள். ஆனால் இயேசுடைய தீர்வு வித்தியாசமான தீர்வாக இருக்கிறது. நீங்களே உணவு கொடுங்கள். அன்பார்ந்தவர்களே, இறைவன் இன்று நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வது இதுதான், பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சுயநலத்தோடு எடுக்கப்படக்கூடாது, நீங்களே உணவு கொடுங்கள். திகைத்து போனார்கள். இவ்வளவு பேர், 5000 பேருக்கு மேல் இருக்கிறார்களே, இவர்களுக்கு எப்படி எங்களால் உணவு கொடுக்க முடியும்? எங்களிடம் இருப்பதோ 5 அப்பங்களும் 2 மீன்கள் மட்டும்தான். இதை கொண்டு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய கரங்களில் இருந்தவரை அவை வெறும் 5 அப்பங்களும் 2 மீன்கள் மட்டும்தான். கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொல்லுகின்றார். இயேசுவின் கரங்களுக்கு அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் சென்ற பொழுது அவை 5000 பேருக்கு மேலாக உணவு கொடுக்கின்ற உணவுப் பொருளாக மாறுகின்றதை பாருங்கள். ஆகவே நம்மிடம் இருப்பதை இறைவனிடம் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்ற பொழுது இறைவன் அவற்றை பல மடங்காக பெருக்கி எல்லோருக்கும் நிறைவை கொடுக்கின்றார். எல்லோரும் வயிறார உண்டனர் என்று சொல்கிறது. இறைவன் நிறைவை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். நிறைவை வேண்டுபவர்களே என்னிடம் வாருங்கள் என்று அழைத்த இயேசு இதோ எல்லோரும் வயிறார உண்கின்ற அளவுக்கு உணவை கொடுக்கின்றார். வெறும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 ஆண்கள், இன்னும் பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறார்கள், எல்லோருக்குமாக உணவை நிறைவாக கொடுக்கின்றார். வயிறார எல்லாரும் உண்டார்கள். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, சாம்பிளுக்கு இல்லை, டேஸ்ட் பண்றதுக்கு இல்லை, வயிறார உண்டார்கள். உண்ட பின் எஞ்சியவற்றை 12 கூடைகள் நிறைய எடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு நிரம்பி வழிகின்ற அளவுக்கு இறைவனுடைய அன்பு இங்கே வெளிப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, உண்மையாகவே நாம் இன்று மகிழ்ச்சி அடைய வேண்டும், பெருமை அடைய வேண்டும், இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருக்கின்றார், நமக்கென ஒரு கடவுள் இருக்கின்றார். அந்த கடவுள் இப்படி நம் மீது முழுமையான அன்பு கொண்டிருக்கின்றார். நாம் நிறைவோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். நமக்கு நிறைவை தந்து கொண்டிருக்கின்றார். அளவுக்கு அதிகமாக நம்மை அன்பு செய்கின்றவராக, அருளுக்கு மேல் அருளை கொடுக்கின்றவராக, நமக்கு மன்னிப்பை அருள்பவராக, பாதுகாப்பை கொடுக்கின்றவராக, உடனிருந்து வழிநடத்துகின்றவராக, காக்கின்ற இறைவனாக நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கின்ற நம்முடைய இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய விண்ணக தந்தை, நம் அன்பு தந்தை, நம்மை பாதுகாக்கின்ற தந்தை, நமக்கென இருக்கின்ற இறைவன் நம்மை அனைவரையும் தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, இறைவனின் அன்பிலிருந்து, இறை தந்தையின் அன்பிலிருந்து என்னை எதுவுமே பிரித்துவிட முடியாது என்ற ஆழமான நம்பிக்கையோடு இன்று இறைவனில் நாம் நம்பிக்கை கொள்வோம். இறை தந்தையோடு இணைவோம். இறைவனின் அருளையும் ஆசிரியையும் பெற்ற மக்களாக வாழ்வோம். இறை தந்தையின் விழாவிலே அவருடைய அன்பும் அருளும் ஆசிரும் வழிநடத்துதலும் உடனிருப்பும் நம் அனைவரோடும் இருந்து நம்மை தொடர்ந்து காப்பதாக. ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரா
உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தாயும் தந்தையுமாக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற இறைவனிடம் நம்முடைய மன்றாட்டுகளையும் தேவைகளையும் நம்பிக்கையோடு எடுத்துரைத்து மன்றாடுவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் கேடையும் அரணுமான இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், நற்செய்தி பணியாற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உமது திருப்பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்களது நற்செய்தியை அறிவிக்கும் பணி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் பலன் தரவும், கொரோனா தொற்று நோய் அவர்களை அண்டாதபடி காத்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவரான எம் இறைவா, கொரோனா என்ற கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் குணமடையவும், அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தன்னலமற்ற சேவை புரிந்து வரும் மருத்துவ துறையினரை வெகுவாய் ஆசீர்வதிக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, ஊரடங்கு சட்டத்தால் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் ஏழை எளிய மக்களின் பசி பிணி தீரவும், அவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற நல்ல உள்ளங்களை முன்வர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் பாவம் செய்தோம், உம் பாதத்தில் மன்னிப்பு வேண்டுகின்றோம். அன்று நினைவே மக்களுக்கு மன்னிப்பு அருளியது போல எங்களை மன்னித்து எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்த இந்த மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருப்பலியில் என்னை தந்திடுவே, நான் திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவே. திருப்பலியில் என்னை தந்திடுவே, நான் திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவே. திருப்பலியில் என்னை தந்திடுவே. எந்தன் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அர்ப்பணமாக்கிடுவே. எந்தன் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அர்ப்பணமாக்கிடுவே. நானும் அர்ப்பணமாக்கிடுவே.
திருப்பலியில் என்னை தந்திடுவே. உடைந்த உள்ளம் உனை தேடும் நெஞ்சம் உமக்கு பலியாய் தருகின்றேன் நாளும். உடைந்த உள்ளம் உனை தேடும் நெஞ்சம் உமக்கு பலியாய் தருகின்றேன் நாளும். உந்தன் அருளும் உந்தன் அருளும் ஆசீரும் சேர்ந்து உன்னத பலியாய் மாற்றிடுவே. உவந்தென்னை ஏற்றிடுவே. திருப்பலியில் என்னை தந்திடுவே. நான் திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவே. திருப்பலியில் என்னை தந்திடுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகாவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் போஸ்கோ, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். அன்பு தந்தை இறைவாம், நீர் எங்களுடைய அன்பு தந்தையாக இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்றீர். அதற்காய் இந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமக்கு விழா கொண்டாடி நாங்கள் மகிழ்கின்றோம்.
எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்ணின் கருவிழி போல நீர் பாதுகாத்து வருகின்றீர். உன்னை காக்கின்ற கடவுள் உறங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை என்று சொல்லி திருப்பாடல் சொல்வதைப் போல அன்பான ஆண்டவரே, எல்லா நேரங்களிலும் எங்களை பாதுகாக்கின்ற இறைவனாக இருக்கின்றீர். எல்லா நேரங்களிலும் உமது அன்பும் அருளும் எங்களை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதனால் நாங்கள் உம்முடைய கரங்களுக்குள் பாதுகாப்பாக இருக்கின்றோம். உம்முடைய அன்பு கரங்களுக்குள் நாங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். உம்மிடம் வருகின்ற பொழுது நாங்கள் நிறைவை பெற்றுக் கொள்ளுகின்றோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். அன்பான ஆண்டவரே, இதோ இந்த அருமையான நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமக்கு விழா கொண்டாடுவதற்கு எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து உமது கண்ணின் கருவழி போல பாதுகாத்து வழிநடத்தியருளும். எம்முடைய பெயர்களை எல்லாம் உம்முடைய உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கின்றீர் என்பான ஆண்டவரே, இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து தந்தை தாய் தன்னுடைய குழந்தையை கரம் பிடித்து வழிநடத்துவதைப் போல எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என்னுடைய பார்வையிலே நீங்கள் எல்லாம் விலை மதிப்பு பெற்றவர்கள் என்று சொல்லி எங்களை எல்லாம் விலை மதிப்புடையவர்களாக மாற்றி இருக்கின்றீரே அன்பான ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய உருவிலும் சாயலிலும் படைத்து எங்களை தொடர்ந்து உமது பேரன்பினால் பாதுகாத்து கொண்டிருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் எத்தகைய பாவங்கள் செய்கின்ற பொழுதும் கூட எங்களை எல்லாம் மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகின்ற நல்ல தந்தையாக இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆயன் தன்னுடைய ஆடுகளை பாதுகாப்பதைப் போல இதோ எங்கள் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் காட்டி வருகின்ற கரிசனைக்காகவும் அன்புக்காகவும் உடனிருப்புக்காகவும் பாதுகாப்புக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருப்பலியை நன்றி அறிந்த திருப்பலியாக தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி உமக்கு அர்ப்பணிக்கின்ற அனைவரையும் உம்முடைய அன்பு பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். அவளுடைய நன்றியறிதலை ஏற்று தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள்வரங்களையும் அளிக்க வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலி நன்றியல் திருப்பலியாக அர்ப்பணிக்கின்ற ஆரோக்கியராஜன் மேரி ரேணுகா குடும்பத்தினரையும், ஜெயக்குமார் ஆனி பிரான்சிஸ் தேவ் ஆஸ்டின் குடும்பத்தினரையும், ஜே டேவிட் மார்கரெட் மேரி குடும்பத்தினரையும், நல்ல உடல் நலனை பெற்றதற்காக நன்றி செலுத்துகின்ற கேரளின் என்பவரையும், தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியறிதலாக இந்த திருப்பலியில் ஜெபிக்கின்ற ஆலிஸ் ஆனந்த் தம்பதியரையும், கிரேஷியஸ் பெல்ஜின் குடும்பத்தினரையும், சிஜே வின்சென்ட் ரோசி வின்சென்ட் குடும்பத்தினரையும், மார்டினா வால்சன் குடும்பத்தினரையும், சுரேஷ் மேரி மோனிகா குடும்பத்தினரையும், டேனியல் வசந்த் அமெண்ட்ரா குடும்பத்தினரையும், டி ஜோசப் அந்தோனியால் ரமணி குடும்பத்தினரையும், ஜெசிந்தா பிரான்சிஸ் ஜெரோம் குடும்பத்தினரையும், அமல் சாந்தி குடும்பத்தினரையும், தன்னுடைய பிறந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்தி மகிழ்கின்ற செல்லக்கண் என்பவரையும், ஜேகே டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் இன்று தனது முதல் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற உமது அன்பு குழந்தை தீரனுக்காகவும், இயேசுவே நம் மீட்பர் ஜெப குழுவினருக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, இவர்களுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் நீர் ஏற்று ஆசீர்வதித்து இவர் அனைவருக்கும் நலமான வளமான வாழ்வை நிறைவான வாழ்வை அளித்து மகிழ்ச்சியுடனும் மனநிறைவுடனும் அமைதியுடனும் வாழ இவர்களுக்கு அருள் புரியும். நீர் இவ்வுலகிலிருந்து நம்மிடம் அழைத்துக் கொண்ட ஜேம்ஸ் வில்ஃப்ரெட் பெர்னாண்டோ, மோட்சம் ஜூலியானால் பெர்னாண்டோ, எஸ் பால் ஜான்சன், பிரிட்டோ பாபு, பெஞ்சமின், சகோதரி கிளாரா ஜெகநாதன், டி ஆண்டனி, எஸ் டி ஜெசிந்தா, ஜேசுதாஸ், தெரேசா கமலம்மாள், தேவசகாயம், தாமஸ் அம்மாள், பிலோமின் ராணி, அருளானந்தம், அந்தோனி அம்மா, சிஜே சேவியர், சி கே ஜேக்கப், மேரி ஜேக்கப் என்பவர்களையும், உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடும் உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
கடவுளை தந்தை என்று அழைக்கின்ற உரிமையை இயேசு நமக்கு கொடுத்தார். கடவுளை தந்தை என்று அழைத்து ஜெபியுங்கள் என்று அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். யார் தூய ஆவியால் நிறைந்திருக்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே கடவுளை அப்பா தந்தையே என்று அழைக்க முடியும் என்று தூய பவுல் குறிப்பிடுகின்றார். எனவே இயேசுவின் துணையோடு தூய ஆவியாரின் வழிநடத்துதலோடு கடவுளை அப்பா தந்தையே என்று சொல்லி அவரை அழைத்து நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, உம் தூய நாமம் வாழவே, உம் தூய அரசு வருகவே, உம் அன்பு எம்மில் பெருகவே, உம் அன்பு எம்மில் வளரவே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, விண்ணகவாசிகள் வாழ்வது போல் மன்னக மாந்தரும் வாழ்ந்திடுக, உம் சித்தம் எம்மில் நிறைவேறுக, உம் சித்தம் எம்மில் பலன் தருக. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, அன்றாட உணவை தந்தருளும், ஆவியை என் மேல் பொழிந்தருளும், உம் திருவாக்கை நல்லுணவாக உண்டு மகிழவே செய்தருளும். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, பிறர் குற்றம் நாங்கள் பொறுப்பது போல் என் குற்றம் நீரை பொறுத்தருளும், சோதனை நின்று நீ காத்தருளும், சோதிக்கும் சாத்தானை விரட்டிவிடும். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம்
வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். தந்தையாகிய கடவுளுக்கு அர்ப்பண ஜெபம். விண்ணுலகத்தில் இருக்கின்ற எங்கள் அன்பு பிதாவே, உம்மிடம் வந்து இன்று எங்களையே உமது அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் மனம், உள்ளம், விருப்பங்கள் மற்றும் வாழ்க்கை அனைத்தையும் முழுமையாக உமக்கே அர்ப்பணிக்கின்றோம். எங்களை உம்முடைய திருவுளப்படியே நடத்தும். மனுக்குலம் முழுவதும் உம்மை அறியவும் ஆராதிக்கவும் அன்பு செய்யவும் கருவிகளாய் எங்களை பயன்படுத்தும். உமது எல்லையற்ற அன்பை எங்கள் செயல்கள் பறைசாற்றட்டும். எங்கள் நாவு உமது புகழ் பாடட்டும். எங்கள் எண்ணங்கள் உம்மால் மட்டுமே தூண்டப்படட்டும். எங்கள் அன்பு தந்தையே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், வணங்குகின்றோம், ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆமென். இறை தந்தையின் மன்றாட்டு மாலை. விண்ணகத்தில் வாழும் எம் தந்தையாக இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்டு ரட்சித்த மகனாகி இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகி இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். மூவர் இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகினை படைத்த தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகில் அமைதியை அருளும் தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றென்றும் அமைதியின் வடிவாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். எப்போதும் நல்லவராகவே இருக்கும் இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்தையும் அருளுகின்ற தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்திற்கும் தொடக்கமாய் உள்ள தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். மிகவும் இனிமையாய் இருக்கும் தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிலையான இரக்கமுள்ளவராகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். எம் பாதுகாவலாய் இருக்கின்ற தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சியை அருளும் தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து மாந்தரின் சொந்தமாகிய இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து நாடுகளின் வெற்றியாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். திரு அவையின் மாட்சியாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து அரசர்களின் மாட்சியாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து மாந்தரின் ஆறுதலாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து இறை பணியாளர்களின் மகிழ்ச்சியாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். மக்கள் அனைவரின் வழிகாட்டியாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். இல்லற வாழ்வின் கொடையாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏழைகளின் ஆதரவாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். இளைஞர்களின் வழிகாட்டியாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். குழந்தைகளின் நண்பராகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். அடிமைகளின் விடுதலையாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருளில் வாடுவோருக்கு ஒளியாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகிற்கு அமைதி அளிப்பவராகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். செருக்குற்றோரை அழிப்பவராகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். துன்பப்படுவோரின் தேற்றரவாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதிமான்களின் ஞானமாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆபத்தில் இருப்போரை காப்பாற்றும் துறைமுகமாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
துன்புறுவோரின் ஆறுதலாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். மனமுடைந்து தவிப்போரின் அடைக்கலமாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆதரவற்றோரின் அடைக்கலமாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். முதுமையினால் துன்புறுவோரின் அடைக்கலமாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். நோயுற்றோருக்கு நலமளிக்கும் தந்தையாகிய இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறக்கும் தருவாயில் உள்ளோருக்கு அடைக்கலமாய் இருக்கும் தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏழ்மையையும் எங்கள் தாகத்தையும் தணிப்பவரான தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்கு நிறைவை தருபவராகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்தோரின் வாழ்வாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர்களின் மாட்சியாகிய தந்தையே இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு நிறை வாழ்வை தந்தருளும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. தந்தையாகிய இறைவனின் பெருவிழாவிலே அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து நம் இறை தந்தைக்கு மாட்சி செலுத்துகின்றவர்களாக, அவரின் புகழை பறைசாற்றுகின்றவர்களாக, அவரின் பாதுகாப்பையும் உடனிருப்பையும் அனுபவித்து மகிழ்கின்றவர்களாக, அவரின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நீ எல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ எல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாயிரும்.
உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமேன். புனித ஜான் போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.